தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் கூவிட்டே, வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. மேலிருந்து வரும் தூய் ஆவியாரின் வல்லமையை உங்களிடத்தில் பெறுவீர்கள். உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களை, அன்பு குழந்தைகளை, வீட்டிலிருந்தே ஊடகத்தின் மூலமாக திருப்பலியில் நாம் பங்கு பெறுகின்றோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். ஒரு அருமையான காலை பொழுது நாம் இருக்கின்றோம். இந்த நாளிலிருந்து, குறிப்பாக இன்றைய நாளிலிருந்து நேற்று தினத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடினோம். இந்த நாளில் ஆண்டவர் சொன்னது போல, உங்களுக்கு நான் ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களை உண்மை நோக்கி வழிநடத்தி செல்வார். அந்த துணையாளர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நமக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றால், இந்த நாளிலிருந்து, குறிப்பாக இந்த திருப்பலியிலிருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதிகமாக தூய் ஆவியாரை நோக்கி நாம் செபிக்க வேண்டும். இன்னுமாக அதிகமாக சக்தி நமக்கு பெற வேண்டும் என்றால், இந்த நாட்கள், இந்த 8 நாட்களிலுமே காலையில் நாம் நோன்பிருந்து, விரதம் இருந்து, ஃபாஸ்டிங் பிரேயர் நாம் மேற்கொண்டோம் என்றால் இன்னும் அதிகமான வலிமை நமக்கு கிடைக்கும். எனவே இந்த நாட்களில் தூயாவிடத்தில் அதிகமாக நாம் செபிக்க திரு அவை நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அதை நாம் ஃபாலோ பண்ணுவோம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போவீர்கள், ஆனால் நினைத்துக் கொள்ளாதீர்கள் நான் தனியே இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். என்னோடு கடவுள் இருக்கின்றார், வானகத்தந்தை இருக்கின்றார். அவர் என்னை தன்னந்தனியே விட்டுவிட மாட்டார், அவர் என் கூட இருக்கிறார் என்று அவர் சொல்லுவார். ஒரு வரலாற்று நிகழ்ச்சி ஒன்று சொல்லுகிறது. கம்போடியா நாடு அதிகமாக புத்தர் மதத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கம்போடியா நாட்டில் ஒரு பெரிய புத்தர் சிலை, மண்ணால் செய்யப்பட்ட சிலையானது அங்கே இருக்கிறது. இது காலப்போக்கில் மக்கள் எல்லாம் அதை வணங்கினார்கள், பார்த்தார்கள், ஜெபித்தார்கள், ரசித்தார்கள். டூரிசம் எல்லாம் அதிகமாக சென்றார்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த புத்தர் சிலையை, களிமண்ணால் செய்யப்பட்ட இந்த சிலையை நகர்த்தி கொண்டு போய் வேறொரு ஊர்ல வைக்கலாம், இன்னும் அதிகமான மக்கள் வருவதற்கு, வந்து பார்ப்பதற்கு அது சுலபமாக இருக்கும் என்று ஒரு வில்லேஜில் இருந்து டவுனுக்கு கடத்துகிறார். இவருடைய போதாத நேரம் என்னவென்றால், செல்லுகிறும் போது பயங்கரமான மழை வந்து விட்டது. உடனே அவர்கள் கொண்டு போன தார்பாய் மற்றதெல்லாம் போட்டு அவர் கவர் பண்ணார்கள். ஆனால் மழையினுடைய வேகம் அதிகமாகவும் நல்ல சூறாவளி காற்றும் அடைத்ததனால் தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த சிலை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தது. மக்கள் எல்லாம் அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். ஐயோயோ, புத்தர் சிலை இப்படி கரைஞ்சு போவதே, கடவுளுடைய பிரசன்னம் இல்லாமல் போவதே என்று அழுகிறார்கள். அப்படி அழுது கொண்டே இருக்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புத்தர் சிலை அப்படியே தங்க கலராக மாறுகிறது. பார்க்கின்ற பொழுது முழுமையாக கரைந்தவுடன் உள்ளே ஒரு பெரிய தங்கத்தினால் செய்யப்பட்ட புத்தர் சிலையானது உள்ளே இருக்கிறது. நடந்த சம்பவம். அப்பொழுது இது என்ன ஏது என்று அவர்கள் வரலாற்று பின்னணியை படிக்கின்ற பொழுது, கம்போடியாவில் இதோ மற்ற மதத்தினர், நாட்டினர் வந்து சண்டை போட்டு அங்குள்ள பொருள்கள் எல்லாம் சூறையாடுகிறார்கள். அப்பொழுது என்ன சொன்னார், இந்த தங்கத்தால் செய்யப்பட்ட இந்த சுரூபம், இந்த சிலை இதோ அவர் தூக்கிட்டு போயிடுவார்கள் என்று உடனே வீரர்கள் களிமண் எடுத்து அது மேல அப்பி ஒரு களிமண் புத்தராக மாற்றி விடுகிறார்கள். எனவே அது அப்படி செய்யப்பட்ட அந்த நேரத்தில் அந்த வீரர்களும் செத்து விடுகிறார்கள். கடைசியில் அங்கே யாருமே இல்லாமல் போய் விடுகிறார்கள். இந்த சிலை மட்டும் அந்த நாட்டில் இருக்கிறது. கடைசியில் வந்த மக்கள் இதை களிமண் புத்தர் என்றே வணங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அதற்குள் இருக்கின்ற மாபெரும் அந்த புத்தர் சிலை, விலை உயர்ந்த தங்கத்தால் செய்யப்பட்ட சிலையை அந்த மழையினால் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்குள், அந்த களிமண்ணுக்குள் ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் இருப்பதை, உயர்ந்த மதிப்பான அந்த சிலை இருப்பதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள்.
அதைதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போவீர்கள், சிதறந்து ஓடி போவீர்கள், ஆனால் நான் கடவுளோடு வானக தந்தை என்னோடு இருக்கிறார். அந்த பிரசன்னத்தை, கடவுளுடைய பிரசன்னத்தை முழுமையாக அவர் உணர்ந்ததனால் தான் இப்படி அவரால் சொல்ல முடிந்தது. எனவே அன்புக்குரியவர்களை, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நாம் உணர வேண்டியது, எனக்குள் என் இயேசு இருக்கின்றார், எனக்குள் என் திவ்ய நற்கருணை நாதர் எனக்குள் இருக்கின்றார், இந்த வார்த்தையான இறைவன் எனக்குள் இருக்கின்றார், ஒளியாகிய இறைவன் எனக்குள் இருக்கின்றார் என்ற முழுமையை நாம் பெற வேண்டும், உணர வேண்டும். அப்படி உணர்ந்தோம் என்றால் நமக்கு வரக்கூடிய கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள், இந்த தொற்று வியாதி வைரஸ், இந்த கரோனா எல்லாமே ஒளிந்து போய்விடும். காரணம், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், சகா காலமும் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் தாமே கூறியிருக்கின்றார். ஜெபிப்போம். இன்றைய நாளில் ஆயப்பர் அன்பித்திற்காக இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போமா. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அன்பிறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் தூய ஆவியாரின் ஆற்றலை எங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுள்ளத்தை உண்மையான மனதுடன் பற்றிக்கொண்டு அதை எங்கள் நன்னடத்தையில் வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அப்பல்லோ கொரிந்தில் இருந்த போது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில நாட்களை சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க, சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளம்மையே இப்போது, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளம்மையே இப்போது, நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் ரட்சகன் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர் துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். சகோதரன் சகோதரிகளே, உன்னுடையதும் எங்களுடையதுமான இப்பலியை எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நவதன்மைக்காகவும் புனித திருவயனத்தினருக்காகவும் உமது கைகளில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாசற்ற பலி எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இது எங்கள் உள்ளங்களில் விண்ணக அருளின் ஆற்றலை பொழிவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பெண் தம் சீடர்கள் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் இணைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திரு உடலாகவும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பணித்தவாறே இவ்வழியை ஒன்று சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திருக்கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து பிட்டு சீடர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம்முடைய சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றுபடுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநடையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகழ்ந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ வானக தந்தையிடமிருந்து கிடைக்கின்ற அந்த பிரசன்னத்தால் அவர் இவ்வளவு தைரியமாக இருக்கின்றார். நமக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவருடைய ஆற்றலை, வல்லமை, பிரசன்னத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எனவே நாம் நல்ல சாட்சியாளராக, நல்ல கிறிஸ்துவ மக்களாக வாழ நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீயோரிடமிருந்து எம்மை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களுக்கு விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வு எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் இளைஞராண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திருவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிராற்றலுடன் இன்று வாழ்கிறார் என்பதனை கண்டு கொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மில் பொழிவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோட நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்திருளும். உடன் பயணிக்கும் மூத்தாருடைய வழி நடத்துதலில் மண்சாரா பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்திருளும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்திருளும். எண்மின் ஊடகங்களை பொறுப்புடனுடன் கையாண்டு உம் நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள் தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியிருளும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெரிந்து கொள்ள துணிவை தந்திருளும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்ல இளைஞர்களாக வாழச் செய்திருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவ நற்கருணைக்கு, நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவ நற்கருணைக்கு, நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவ நற்கருணைக்கு. இயேசுவே உந்தன் வார்த்தையார் வாழ்வு வளம் பெறுமே. நானுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையா என்னுள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. எங்கள் அன்பான தெய்வமே, வார்த்தையான தெய்வமே, வாழ்வான தெய்வமே, ஒளியாகிய தெய்வமே, உண்மைமாய் இருக்கின்ற தெய்வமே, உம்மை நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகிறோம். சுவாமி,
சகா காலமும் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விண்ணகம் சென்ற தெய்வமே, துணையாளராம் ஆவியை உங்களுக்கு நான் தருவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே, எங்களுடைய ஆத்மாவுக்குள் நிறைந்து இருக்கின்ற எங்கள் கடவுளே, ஆயனாக வழிநடத்துகின்ற தெய்வமாக, உயிர் கொடுக்கின்ற தெய்வமாக, படைத்தவராக இருக்கின்றேன் சுவாமி. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் படக்கூடிய வேதனைகளையும் புரிந்து கொள்ளாமல் வருகின்ற வேதனைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். இந்த கொரோனா தொற்று நோயின் மூலமாக உலகமே முடங்கி கிடக்கிறது சுவாமி. ஒரு பக்கம் விடுதலை நாடும், இன்னொரு பக்கம் அதிகமாக எண்ணிக்கை கூடுகிறது சுவாமி. மக்களுடைய வியாதி, வருத்தம், தொல்லைகள், துயரங்கள், ஒரு பக்கம் பசி பட்டினியால் கிடக்கின்றார்கள். வேலை தேடி ஊராக சென்றவர்கள், வெளி மாநிலம் சென்றவர்கள், இதோ தங்களுடைய சொந்த நாட்டிற்கு, சொந்த மாநிலத்திற்கு, சொந்த வீட்டிற்கு வர முடியாமல் பாதைகளில் கிடக்கின்றார்கள் சுவாமி. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபத்தை சொல்லிக் கொடுத்து, அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லிக் கொடுத்தேன். கரங்களேந்தி ஜெபிக்கிறார்கள், கரங்களேந்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அன்றாட உணவை ஒவ்வொரு நேரமும் மனிதனுக்கு கிடைக்கவில்லை என்றால் பெரிய ஆபத்து, விபத்துகள், பசியின் கொடுமை மக்களை வாட்டுகிறது சுவாமி. இந்த பசியின் கொடுமை நாடும், தாகத்தின் கொடுமை நாடும், கடவுளே நீர் இருக்கிறீரா என்ற கேள்வியை மக்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது சுவாமி. உங்களுடைய தேவைகள் நீங்கள் கேட்பதற்கு முன்பே உங்கள் வானக தந்தைக்கு தெரியும் என்று சொன்னீரேன். ஆனால் இப்பேற்பட்ட இந்த வசனத்தின் மீது எங்களுடைய நம்பிக்கை வைக்க முடியாமல் சோர்ந்து போகிறோம் சுவாமி. பயத்தினால் பேதுரு உம்மை தெரியாது என்று வாக்கு கொடுத்தார். பல பேர் உம்மை விட்டு ஓடி போனார்கள். ஆனால் நீ மட்டும் சுவாமி, உம்முடைய தைரியம், உம்முடைய ஆற்றல், உம்முடைய இறை நம்பிக்கை, தனிமையில் இருந்தாலும் தந்தை என்னோடு இருக்கிறார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருந்தேன் சுவாமி. தேவரீரே, இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை எங்களிடத்தில் இல்லாததனால் பலவீனமானப்பட்ட மக்கள் இதோ சோர்ந்து போகின்றோம் சுவாமி. நிறைய பேர் இப்படி சோர்வினால் தெய்வம் இருக்கிறாரா என்ற கேள்வியை கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது சுவாமி. இதெல்லாம் நாங்கள் கடந்து கடவுள் உண்மையிலேயே இருக்கின்றார், ஜீவனை தருகின்றார், பாதையை காட்டுகின்றார், வெளிச்சத்தை காட்டுகின்றார், நோய்களை குணப்படுத்துகிறார், செத்தவனுக்கு உயிரை கொடுத்த தெய்வம் எங்களோடு இருக்கிறது என்ற இறை நம்பிக்கையை வளர்த்து கொள்ளவும், இந்த நோயிலிருந்து மிக சீக்கிரத்தில் நாடு விடுதலை பெறவும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும், குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படவும், பேருந்துகள் ஓடவும், இன்னுமாக கடைகள் எல்லாம் திறக்கப்படவும், பிசினஸ் நல்ல விதமாக அமையவும், வெளிநாட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வேலைகள் செய்யவும், அதனால் கிடைக்கக்கூடிய தொகையை தங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்து இந்திய தேசத்தில் உள்ள பிள்ளைகள், குடும்பத்தில் தாய், தகப்பன், மனைவி, மக்கள் வாழக்கூடிய பலத்தை கொடுத்திருக்கும் சுவாமி. இதோ ஆகாய விமானங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு இருக்கிறது, மீண்டுமாக அதெல்லாம் ஓடுவதற்கு நீ சக்தி கொடுத்திருக்கும். இதோ கப்பலெல்லாம் பயணம் செய்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும். எந்த ஒரு துறைமுகத்தில் போயிட்டு அவர்கள் நின்றாலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உணவு வகைகள் கிடைக்கவும், எந்த விதமான தொற்று நோய் அவர்களை தொடாத வண்ணம் நீர் இருக்கிறோம் சுவாமி. ஏழை குழந்தைகளை தொட்டரிடும், அனாதை குழந்தைகளை தொட்டரிடும், கர்ப்பவதிகளை தொட்டரிடும், வயது முதிர்ந்தவர்களுக்கு மிக சீக்கிரத்தில் இந்த நோயானது தொற்றுவிடும் என்று பயமுறுத்துகிறார்கள். அந்த இடத்திலெல்லாம் நீரே அருளும் கோட்டையுமாக இருந்து காப்பாற்றியிருந்தோம் சுவாமி. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய பணிவாழ்வை ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க திருப்பலி நிறைவு பெற்றது. வீட்டிலிருந்து ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.